இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. நைட்லாம் அவ்வளவா தூங்கவே இல்ல. செம்ம தலைவலியா இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிட்டு என்னுடைய பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு என்னுடைய செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. என்னுடைய மணி பிளான்ட் வந்து இப்போ நல்லாவே வளர்ந்துருச்சு. டெய்லி நான் வந்ததுமே வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த பேம்பு பிளான்ட் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ரொம்ப ஆசைப்பட்டு தான் இது வாங்கினேன். இந்த மாதிரி இதுக்கும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி பத்திரமா பார்த்துக்கிறேன். தென் லாகின் பண்ணிவிட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறது கஷ்டம் தான். ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்காக வரப்போ செம்மையாக வந்து மழை வந்துருந்தது. இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறப்பெல்லாம் மழை வர மாட்டுது. என்றைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகிறேனோ அன்றைக்கி தான் வந்து நல்ல மழை. இன்றைக்கும் வந்து சரியான மழையாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால முருகருக்கு வந்து எங்கள் அம்மா பூஜை பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் எங்கள் அம்மா வந்து பூஜை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மழை டைமில் நல்லா சுட சுட எதனா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பட்டாணி சுண்டல் வந்து நான் பண்ணியிருந்தேன். பட்டாணி வந்து நல்லாவே குழஞ்சிடுச்சு. பட் ஆனாலும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக தான் இருக்கும். சன்னா மாதிரி நான் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஆனியன் கொரியாண்டர் லீஃப்லாம் தூவிட்டு இந்த கார்ன்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருந்தது.